வசனமா போகலாம். அதை ஒரு 4 பாகங்களா வந்து பிரிச்சு ஒவ்வொரு காரியமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன். சுபாஷ் ப்ரெசன்டேஷன்லாம் இல்லை, பட் ஒரு வசனம் பார்க்கலாம். முதலாவது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அந்த அனுகூலமான அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து இட்ஸ் எவர் ப்ரெசன்ட், டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவர் ப்ரெசன்ட் ஹெல்ப், இல்லாட்டி வந்து எவர் ரெடி, ஆல்வேஸ் ரெடி அப்படிங்கிற வந்து ஒரு மீனிங்ல வந்து இருக்கு. கர்த்தர் வந்து நம்ம முதலாவது அந்த வசனத்துல சொல்றபடி வந்து தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், he is a refuge and strength. அதாவது வந்து ஒரு he is a protection from trouble. அதாவது நம்ம என்ன சூழ்நிலைகள்ல நம்ம கடந்து போறோமோ அந்த சூழ்நிலைகள்ல அவர் முதலாவது ஒரு பாதுகாப்பா இருக்கிறாரு. அந்த பாதுகாப்புக்கு அப்புறம் அதுக்கு ஊடாய் நம்ம கடந்து செல்லுகிறதற்கு சில நேரங்கள்ல அவர் வந்து சில நேரங்கள்ல அந்த ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரெங்த் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அந்த சூழ்நிலைகள் வராதபடி ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. சில வேளைகள்ல வந்து அந்த சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படுகிறது. அந்த அனுமதிக்கப்பட்டாலும் கர்த்தர் அது கூட நடந்து செல்லுகிறதுக்கு நமக்கு பலனை தருகிறார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்லேயே வந்து 2 விஷயங்களும் இருக்கு. ஒன்று வந்து பாதுகாப்பு, இன்னொன்று வந்து பாதுகாப்பு இருந்தாலும் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஊடாக நடந்து செல்லுகிறதற்கு வந்து கர்த்தர் வந்து நமக்கு வழிகளை வந்து கொடுக்குறாரு இல்லையா. ஸோ புதிய ஏற்பாட்டில் பார்த்தாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் கண்டிப்பாக உண்டு, பெர்சிக்யூஷன் உண்டு, நன்மை செய்கிறதுனால வந்து நீங்கள் துக்கப்படுவீங்க, பெர்சிக்யூட் பண்ணப்படுவீங்க அப்படின்னு வந்து பவுல் சொல்கிறாரு. கரெக்டாக அந்த வார்த்தைகளை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து மெடிடேட் பண்ணுறது, நம்ம வந்து கர்த்தருக்கு நன்மை செய்கிற அந்த மாதிரி வார்த்தைகளை மாத்திரம் தான் வந்து மெடிடேட் பண்ணுவோம். பட் அதுவும் வந்து ஒரு காரியமாக வந்து கர்த்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறார். சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அந்த பாதைகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனா இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலுக்கு சொன்னது போல வந்து கர்த்தர் நமக்கு வந்து அந்த காரியங்களாக சொல்றார். பட் அதே நேரத்தில் வந்து தாவீதை நம்ம பார்க்குறோம். சில அவர் வந்து சொல்றாரு, கர்த்தாவே நீ கேடகம் பரிசயமாக இருக்கு. கேடகம் பரிசயமா ஷீல்ட் அண்ட் பக்லர் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து, ஷீல்டுனா கொஞ்சம் பெரிய சைஸ்ல, பக்லர்னா கொஞ்சம் ஸ்மாலாக அந்த ரோமன்ஸ் யூஸ் பண்ற ஒரு அந்த டைம்ல இருந்த ஒரு சின்ன ஒரு ஷீல்ட கையில் இப்படி மாட்டிட்டு போடுற மாதிரி வச்சிருப்பாங்க போல. ஸோ வாட் எவர் தட் இஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து கர்த்தர் வந்து அவர் சொல்றாரு, கர்த்தாவே நீ தான் என்னுடைய வந்து கேடகம் பரிசயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல தாவீது வந்து சங்கீதம் 23 நம்ம பார்க்கிறோம், even though I walk through the valley of death அப்படின்னா என்ன, அவர் வந்து கடந்து போய் கொண்டு இருக்கிறார், இல்ல வந்து கடக்கலாம், even though கடக்கலாம், அந்த நேரத்திலேயே வந்து கர்த்தர் வந்து நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறது வந்து அவர் தெளிவாக வந்து அந்த இடத்துல சொல்றாரு. கரெக்டா, even though I walk through the valley of death. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது வந்து இந்த 2 சூழ்நிலைகளிலுமே வந்து அதில் போட்டிருக்க மாதிரி ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஸோ ஹி இஸ் எவர் ப்ரெசன்ட் அண்ட் எவர் ரெடி டு ஹெல்ப் அஸ். கரெக்டாக அவர் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் எவர் ரெடியாக இருக்கிறார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டிலலாம் வந்து அந்த கரண்ட் கட் ஆச்சுன்னா எமர்ஜென்சி லேம்ப் வச்சுருக்கோம். எமர்ஜென்சி லேம்ப் வந்து திடீர்னு வந்து கரண்ட் போகுது, எமர்ஜென்சி லேம்ப் எடுக்கணும், சார்ஜ். கரெக்டா, எமர்ஜென்சி லேம்ப் வந்து presence of God, மீனிங் presence of God மீனிங் கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஆகும். அதுல சார்ஜ் இருக்கிறது வந்து he is ready to help அப்படிங்கிறது. கரெக்டா, அது மாதிரி வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அது இருந்து உபயோகம் இல்லாம இருக்கிறது வந்து அந்த மாதிரி வந்து கர்த்தர் when he is present he is always ready to help us. கரெக்டா, இரவு பகலும் தூங்காமல் உறங்காமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் வந்து நம்ம மேல இருக்கிறது. அதனால வந்து கர்த்தர் வந்து எப்பொழுதும் இருக்கிறார். எமர்ஜென்சி லேம்ப் மாதிரி இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னாலும் வந்து கர்த்தர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கூட வந்து இருக்கிறார். நம்ம அவரை வந்து நம்ம கூட வந்து நம்ம கூட இருக்க வைக்கணும். அது வந்து முதலாவது வசனமா நம்ம பார்க்கிறோம். 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும்
அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அது இருந்தாலும் நாம் பயப்படும். Do not fear. நாம் பயப்படுகிறது இல்லை அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து கர்த்தர் சொல்லுறாரு. சங்கீதக்காரன் சொல்லுறான், ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த 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 தைரியம் நமக்கு வந்து ஒரு போராட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது வந்து ஒரு மனுஷனா இருக்கிற நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு அ ப்ராப்ளம் வில் பி ஃபியர். அது என்ன ஒரு நம்ம எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் கூட வந்து ஒரு 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 ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு பதற்றம், ஒரு செகண்டாவது வந்து ஒரு பதற்றம் வரும். ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படி வரும்போது வந்து ஒரு பயங்கள் அப்படின்னு வரும். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 4:40 வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து அந்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் வேணும் நீங்கள் படிங்க. மார்க் 4:40. அதில் வந்து அந்த இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தோன்னா, கர்த்தர் கலிலேய கடலில் வந்து போகிறாங்க, எல்லா சீஷர்கள் ஏறி போகிறாங்க. கர்த்தர் வந்து இயேசுவானவர் அந்த இதில் அந்த போட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பெரிய ஒரு புயல் வந்து வருது. கரெக்டாக புயல் வந்த உடனே அவங்க வந்து, ஐயரே நான் வந்து மடிந்து போகிறோமே, நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க? அப்போ கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? ஏன் நீங்கள் வந்து பயப்படுறீங்க? விசுவாசம், ஏன் பயப்படுறீங்க? ஸோ நமக்கு இட்ஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் டு பி அஃப்ரைட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி தான் கர்த்தர் வந்து இந்த உலகத்தை விட்டு போன பொழுதும், அவர் உயிர் தெழுந்து பரமேறி போன பொழுதும் சீஷர்களுக்கு எல்லாம் பயங்கர பயம். கரெக்டாக முதல்ல அவங்கள வந்து பிடிச்சது வந்து பயம் தான். போய் வந்து கதவை கூட்டிட்டு அவங்க எங்கேயும் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா வந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுனால. ஸோ இது வந்து இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் ரெஸ்பான்ஸ். பட் இருந்தாலும் கர்த்தர் ஏசாயா 41:10 வந்து சொல்லுறார், fear not, I am with thee. அந்த வசனத்தை ஒரு தடவை படிக்கலாமா? ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு. கரெக்டா அந்த என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவனா இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி, அதேதான் ஃபர்ஸ்ட் வசனம். அதுதான், I will be your strength. God is our strength. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். help you in that trouble. அதே மாதிரி தான் பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதின 2வது அந்த எபிசோட்ல வந்து சொல்றாங்க. 2 தீமோத்தேயு 1:7 God has not given us a spirit of fear. He has given us a spirit of power. So கர்த்தர் நமக்கு அந்த அந்த நேரத்தில் வந்து பயங்கிற ஒரு தாக்கம் இனிஷியலாக நமக்குள்ள இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார் என்கிறத நம்ம வந்து விசுவாசிக்க வேண்டும். அந்த 2வது வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, இந்த earth be removed, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் அப்படின்னு நான் வந்து அதை எடுத்து பார்க்குறப்போ வந்து பூமின்னா நம்ம நிற்கிற தடம் இல்லையா? ஸோ பேசிக்லி த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் பீயிங் ரிமூவ் ஃப்ரம் அஸ். அப்படின்னா நம்ம எதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு அஸ்திபாரம் அப்படின்னு நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்ம நினைச்சிருக்கோம். அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், அல்ல ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை வந்து நம்மளோட திறமைகளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த இதில் இந்த காரியத்தில் தான் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம மனுஷிகமாக வந்து சில காரியங்களை வந்து நினைக்கலாம். அந்த காரியங்கள் நம்ம விட்டு போகலாம். இல்லை வந்து அதாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸில் வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்கலாம். பேசிக்கலி வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கார்பெட்டில் வந்து நின்றுட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கார்பெட்டை வச்சு யாராவது இழுத்தாரு ஃபால் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம நிற்கிற தளமே வந்து தடுமாறி வந்து விடுகிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கரெக்டாக நான் ஃபவுண்டேஷன் அதை நம்பி இருக்கிறோம் நான் சொல்ல வரல. இருந்தாலும் இந்த காரியங்கள்லாம் நம்ம நிற்கிறோம். நமக்கு வேலைங்கிறது ஒன்று தேவை, நம்மளோட ஹெல்த்துங்கிறது ஒன்று தேவை, நமக்கு ஆசீர்வாதங்கிறது தேவை. இதெல்லாம் வந்து ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம நிற்கிறோம். அந்த காரியங்கள் வந்து வெளியே போகும். திடீர்னு வந்து ஒரு வியாதிகளோ ஏதோ ஒரு காரியங்களோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஜஸ்ட் அந்த கேர்ள் ஒரு 20 years கேர்ள் இருக்கும். அவள் வந்து அந்த ஊஞ்சல் மாதிரி தொங்குவாங்க, ஹேமக் அப்படின்னு. அவங்க வீட்டில் வந்து ஒரு சுவர்லேருந்து ஒரு தூண்லேருந்து இன்னொரு தூணுக்கு வந்து வாசல் அப்படி கட்டி வந்து இவங்க அப்படி படுத்துட்டு இருந்துருக்காங்க. திடீர்னு வந்து அந்த ஒரு தூண் மட்டும் விலகி வந்து மேலே இருக்கிற இது வந்து கீழே விழுது.
கீழே விழுந்து அவளால் எந்திரிக்க முடியல. என்னன்னு பார்த்தா இதுல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக இருந்துட்டாரு. ஸோ இன் a second அவளோட லைஃப் வந்து இட்ஸ் சேஞ்சிங், த ஃபவுண்டேஷன் ஆஃப் த லைஃப் இஸ் பீயிங் டேக்கன். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சில காரியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரலாம். அடுத்து வந்து மவுண்டன்ஸ் இஸ் ஃபாலிங் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து some of the strongholds of our life, the things that we think are our strength, இது என்னுடைய பலம் அப்படின்னு வந்து நினைச்சு சில காரியங்கள் வந்து நமக்கு அது பணபலமாக இருக்கலாம், இல்லை நம்ம நாடுகளில் பார்ப்போம் அரசியல் பலங்கள், நிறைய அந்த மாதிரி பலங்கள் இருக்கு இல்லையா, சில ஆழ்பலம். ஸோ அந்த மாதிரி வந்து சில நமக்கு இருக்கிற சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் வந்து அது வந்து சில நேரங்களில் வந்து அது போகும்பொழுது இல்லை அது என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் அடுத்து வந்து அதில் பார்க்குறோம் கடலை பற்றி போட்டிருக்கு இல்லையா, கடல் கொந்தளித்து பொங்கி அதெல்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து சில நேரத்தில் வந்து இந்த சுனாமி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து கடல் எப்படி வந்து பொங்கி வந்து ஆட்களை வந்து அடிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சில காரியங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கிறப்பையோ இல்லைன்னா அதுக்கு அடுத்து வந்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். அதை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நான் யோசிக்கிறேன். அதாவது வந்து ஒரு பர்வதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளிஃப் ஃபேஸ். அதில் வந்து அந்த அலை வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் அடிச்சு 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 அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருக்கிக்கிட்டே போடும். பார்த்தீங்கன்னா கிளிஃப் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த 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 அது கற்பாறையாக இருந்தாலும் கரைஞ்சிட்டே போகும். நம்மளுடைய வாழ்க்கையில சம்டைம்ஸ் வந்து நம்ம விசுவாசத்தில் வந்து உறுதியாக இருந்தாலும் ஒரு சில போராட்டங்கள் திரும்ப 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 அது வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய விசுவாசத்தையோ நம்மளுடைய நம்பிக்கையோ அது வந்து அழித்து போகக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த உலகத்திற்கு வந்து உண்டு. அதன் ஊட நடந்து போனாலும் அவன் சொல்லுகிறான், ஆகையால் பூமியில மலைகள் எல்லாம் சொல்லிட்டு நாம் பயப்படும், ஏன்னா வந்து கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு 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 நம்பிக்கை வந்து நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட தேவையில்லை. அந்த ஏசாயா 59:19 வந்து நம்ம பார்க்குற ஒரு அருமையான வசனம், சத்துரு வெள்ளம் போல நமக்கு எதிராக வந்தாலும் ஆவியானவர் நமக்காக குடியேற்றுகிறார். ஓகே, அதில் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. சில இதில் வந்து சத்துரு வரும்பொழுது கர்த்தர் வெள்ளம் போல வருகிறார் அவனை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். எப்படியாக இருந்தாலும் சத்துரு வரும்பொழுது கர்த்தர் அவனை மேற்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் நம்மளோட கூட இருக்கிறார். ரெண்டாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் பயப்படாதீர்கள். ரெண்டாவது வந்து பார்க்குறோம் மேக் கிளாட் தி சிட்டி ஆஃப் காட். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்காக தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அப்படின்னு இருக்கிறது. கரெக்டா? எப்பவுமே வந்து கர்த்தரை பற்றி ஒன்று நினைப்பேன். அதாவது வந்து கர்த்தர் நம்மளை வந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்து தூக்கிட்டு வர்றாரு, ஒரு பள்ளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றாருன்னா அவர் எப்பவுமே ஒரு சமநிலையில நம்ம நிற்க வைக்கிறது, ஒரு உயரத்துல தான் தூக்கிட்டு போவார், ஒரு பாசிட்டிவ் லெவல். He doesn't bring us from negative to zero. He takes us from negative and then adds double portion and then takes us positive. இது அப்படிதான் நம்முடைய சூழ்நிலைகள் இருந்து நம்மளை மீட்டு நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நமக்கு பலத்தை கொடுத்து அதை மேற்கொண்டு அடுத்து வந்து he takes us to a place where there is gladness. Okay, ஒரு நார்மல்சி ஸ்டேட் கிடையாது. He takes us to a place where there is gladness. ஸோ இதில் பார்க்குறோம் கர்த்தருடைய நதி என்று அதில் வந்து நம்ம பார்க்குறோம். நதி என்றாலே வந்து அது வந்து ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு ஒரு சின்னம். அது வந்து எந்த ஒரு சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், நைல் சிவிலைசேஷன், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. எங்கெங்கெல்லாம் நதி ஓடுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு செழிப்பின் தன்மையை பார்க்குறோம், அங்கே வந்து நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேலில் பார்க்கணும்னா அந்த யோர்தான் நதி பார்த்தோம்னா வந்து நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் ஓடும். அந்த கலிலி கடலில் ஆரம்பித்து டெட் சி அது வரைக்கும் வந்து ஓடுறதை நம்ம பார்க்கலாம். அது அந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்கும். அந்த ஜோர்டன் ரிவர் அந்த மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், அந்த மேப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கர்த்தருடைய நதி ஓடுகிற இடத்துல வந்து ஒரு செழிப்பு இருக்குது,
அந்த செழிப்பின் காரியமாக வந்து நமக்கு வந்து சந்தோஷமும் வருகிறதா இருக்குது. அங்கே வந்து ஃபிசிக்கலாக அந்த ஜோர்டன் ரிவர் ஓடுது. பட் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் வந்து ஆவியானவர் ஒரு நதியை போல இருக்கிறார். ஓகேவா? அந்த யோர்தான் நதி நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 13:10-11 பார்க்குறோன்னா லோத்து வந்து அந்த லோத்தும் ஆபிரகாமும் அந்த எந்த பக்கம் போகிறது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து லோத்து பார்க்குறோம் அந்த யோர்தான் பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். அது பின்பு சோதம் குமாராக மாறினது அது உண்மைதான். பட் இருந்தால் வந்து அந்த செழிப்பின் காரியத்தை வந்து நான் காமிக்கிறதுக்காக சொல்கிறேன். நதி ஓடுகிற இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு செழிப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் விசேஷம் 2:22 வந்து அங்கேயும் ஒரு நதியை பற்றி சொல்லியிருக்காரு. எருசலேமுக்கு கூட வந்து அந்த நதி ஓடுகிறது. அது வந்து ஒரு லிட்ரலாக வந்து ஒரு நதியாக இல்லைனாலும் வந்து it is the spirit of God that is coming through us. நம்ம இந்த சமாரிய ஸ்திரீயோட அந்த கதையில் வந்து நம்ம பார்க்க கரெக்டாக அங்கே உட்காந்துருக்கா. இயேசு வந்து அந்த கிணற்றடியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து அவள் வந்து வரா. ஸோ அப்போ கர்த்தர் வந்து அவளை பற்றினதான அவளுடைய லைஃப் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. கரெக்டாக இங்கே வந்து 5 புருஷர்களோட இருந்திருக்கிறேன், ஆனால் நீ வந்து இப்பொழுது இருக்கிறதும் வந்து உன்னுடைய புருஷன் இல்லை. அதை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவ்வளோ பேர் வந்து கூட இருந்தாலும் அவளால் வந்து சந்தோஷப்பட முடியலை. She did not have the joy of living with one person. She went to another person for joy, another person for joy, and then she didn't get it. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் வந்து ஜீவ ஊற்று என்று சொல்லுகிறேன். கரெக்டாக அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஸோ ஆகவே நமக்கு வந்து He is going to make us glad because நம்ம தான் தேவனுடைய நகரமாக இருக்கும். கரெக்டாக எருசலேம் சீயோன் குமாரத்தி என்று கர்த்தர் நம்மளை தான் சொல்கிறார். அதே மாதிரி உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்கிறது நம்மளுடைய இருதயம் தான். கரெக்டாக we are the temple of the holy God ன்னு நம்ம இதில் நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது வந்து கர்த்தர் அந்த ஒரு ஜீவ தண்ணீர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் அந்த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் ஜாய் வந்து நமக்குள்ள வந்து கர்த்தர் வைக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது நம்ம வந்து முதலாவது பயப்பட தேவையில்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், அதில் வந்து சந்தோஷம் உண்டு. 5வது வசனம், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று இருக்கிறது. ஓகே, God is in the midst of this city, okay, or in the midst of us அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த ரீசெண்ட் சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க. நியூயார்க்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹை ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கோர் வந்து அந்த கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் எல்லாம் அந்த சென்ட்ரல் உள்ளே தான் வச்சுருப்போம். பில்டிங் உள்ள சுற்றி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் த ஒன் தட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் டு தட் பில்டிங். அது மாதிரி கர்த்தர் நமக்கு உள்ள வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து நமக்கு நடுவில் வந்து இருக்கிற நம்ம எப்படி நம்ம உடம்புல வந்து அந்த போன் வந்து ஸ்ட்ரென்த் போன் இல்லைன்னா அப்படி போயிடும்ல உடம்பு இல்லையா. நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு பையனுக்கு வந்து இந்த நெக்கு போன் வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கல. அவன் எப்போ அவன் தலை வந்து இப்படியே தான் இருக்கும், எல்லாத்தையும் லைஃபே வந்து அவன் தலைகீழ பார்க்குற மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால் கர்த்தர் வந்து நமக்கு நடுவில் வந்து அசையாமல் இருக்கும்படிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து நமக்கு நடுவில் இருக்கிறார். அதில் வந்து அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாருங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அட் த பிரேக் ஆஃப் டான்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து ஃப்ரம் த பிரேக் ஆஃப் டான் அப்படிங்கிறது. அதான் அதிகாலையிலே ஃப்ரம் த மார்னிங் ஈவன் பிஃபோர் யூ வேக் அப் டு till the end he is always ready to help us and he is our strength in the midst of us. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அசைக்கப்படுகிறது இல்லை. கரெக்டாக பட் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா வந்து கர்த்தரை வந்து நமக்குள்ளாக அந்த கோர் ஆஃப் அவர் லைஃப்ஸில் வந்து we have to keep it. நம்ம வந்து அவுட் சைடில் அப்படி வைக்காமல் he must be able to support everything or he must be நமக்கு ஃபவுண்டேஷனாக நம்மளுடைய எல்லா பாகங்களையும் டச் பண்ணுற மாதிரி வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுடைய லைஃப்குள்ளே இருக்கும் பொழுது வந்து கர்த்தர் வந்து நாம் வந்து அசைக்கப்படுகிறது இல்லை. அடுத்து அந்த நேஷன்ஸ் ஆர் கேஸ், அடுத்த ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தங்கள் சத்தத்தை முழங்க பண்ணுகிறார், பூமி உருகி போயிடுச்சு. நான் அந்த இதை வசனத்தை படிக்கும் பொழுது நான் வந்து நினைக்கிறது, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செய்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம்.
ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவங்க வந்து ஒரு சின்ன கண்ட்ரியாக வந்து அந்த ஸ்டேட்டாக ஓகே அந்த அந்த இடத்துல இருந்தாலும் சுற்றி வந்து அவ்வளோ பெரிய கண்ட்ரிஸ் இருந்தாலும் வந்து இஸ்ரேல் ராஜ்யம் மட்டும் வந்து எப்படியோ வந்து கர்த்தருடைய கிருபையினால வந்து நிலைத்து கொண்டு இருக்கிற கரெக்டாக. பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் என்னென்னமோ நடக்குது ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம் ஈராக் சிரியா அதெல்லாம் பார்த்தோன்னா உடஞ்சி சுக்குநூறாக போய் அவன் வந்து பிடிச்சி ஒரு பயங்கரமான ஒரு குழப்படியான ஒரு சிவில் வார் என்னென்னமோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அது நடுவிலும் வந்து கர்த்தர் வந்து நமக்கு வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து போதுமான தேவனாக இருக்குது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையை சுற்றி வந்து என்னதான் வந்து அது நடந்தாலும் கர்த்தர் நமக்கு வந்து அவர் போதுமான, அவர் வந்து பலத்தை கொடுக்கிறவரும் சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் நம்ம அசையாமல் இருக்கும்படி நம்மளோடு கூட இருக்கிறதுக்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான இருக்கிறார். ஓகேவா? முதலாவதாக கர்த்தர் வந்து யாக்கோபின் தேவன் நான் அப்படின்னு யாருக்கு சொன்னார் தெரியுமா? மோசேஸ் சொல்றேன். யாத்ராகம் 3:6 வந்து and the God of Abraham, Isaac and Jacob ன்னு சொல்றாரு. ஓகே, இந்த இடத்துல வந்து God of Jacob இருக்கு. ஓகேவா? God of Jacob is உயர்ந்த அடைக்கலமானார் என்று இருக்கிற அந்த அடைக்கலமானார் என்கிறதையும் யாக்கோபின் தேவன் என்கிறத நான் ரிலேட் பண்ணி பார்த்து ஏன் வந்து அப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது வந்து என்னோட இன்டர்பிரிட்டேஷன். நம்ம யாத்ராகம் ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. என்னன்னா, யாக்கோபு லாபான் இடத்துல போயிட்டு 2 பரிவாரங்களோட திரும்பி வரான், தன்னுடைய அண்ணனை பார்க்கறதுக்காக வரான். ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வந்து நான் நோட் பண்ண விட்டுட்டேன். பட் அதோட விளக்கத்தை சொல்கிறேன். மேபி வி கேன் சீ தட். ஸோ வந்து ஏசா அண்ணனை பார்க்கறதுக்கு வரான். அண்ணனை பார்க்கறதுக்கு அவனுக்கு பயம். ஏன்னா வந்து அண்ணனை ஏமாத்திட்டு போயிருக்கிறான், அண்ணன் வந்து நம்மளை அடிச்சிருவானோ கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு வந்து ஒரு பயம். ஸோ அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். முதலாவது 2 பரிவாரங்களாக பிரிக்கிறான். லேயால தனியாக, ரேச்சில் தனியாக ஒரு பரிவாரம் பிரிச்சு அடுத்து அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் போகிறோம். அந்த இடத்துல ப்ரே பண்ணிட்டான். பட் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், ஏசாவுக்கு முதல்ல ஒரு கிஃப்ட்டு, அடுத்து ஒரு கிஃப்ட்டு, அடுத்து ஒரு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அந்த வேலையாட்கள், அதுக்கப்புறம் லேயால், அதுக்கப்புறம் லேச்சு நல்லா பிளான் பண்ணி வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஏசா பார்க்கறதுக்கு அனுப்புகிறோம். கரெக்டாக? பட் அது பாயிண்ட் இல்லை. ஏசா இப்போ வந்து தூரத்தில் வந்து ஏசா வந்துட்டான். அவன் 400 ஆட்களோட வரான். அங்கே 400 ஆட்கள்னா இப்போ நல்ல வெயிட்டான ஆட்களோட தான் வந்திருப்பான். ஏதோமியர் இல்லையா? ஏசா ஏதோமி அவன் வந்து போகிறான். அப்போ ஏசா வந்த உடனே முதல்ல வந்து அவனை ஒரு வார்த்தை கேட்பான். இல்லை, அது வந்து நான் கேட்குது இல்லை. அடுத்து இல்லை ஓகே, இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்க. அவன் வந்து அந்த 3 இது அனுப்புறாள், கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்புறாள். ஏசா வந்தவனா கேட்குறான், இதெல்லாம் நீ என்னத்துக்கு அனுப்பின அப்படின்னு கேட்பான். முதல்ல வந்தவனா அவன் கேட்குற அந்த வார்த்தை வந்து அதுதான் இருக்கும், இதெல்லாம் நீ எதுக்கு அனுப்பின அப்படின்னு வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். எனக்கு போன வந்து இல்லை, இந்த வசனம் இல்லை, சாரி, அப்படி வந்து ஒரு வார்த்தை கேட்பான். அதில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னன்னா, அவனோடு கூட வந்து 400 பேர் வராங்க. ஓகே, இவன் வந்து அவனை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக என்னமோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தன்னுடைய பலத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணி, தமக்கு இருக்கிற செல்வாக்கை யூஸ் பண்ணி, சரி இதுலேருந்து கொஞ்சம் அண்ணனுக்கு கொடுத்தோன்னா இதாகிடும் அப்படின்னு நினச்சி இவன் போகிறான். ஆனால் அவனோட அண்ணனோட இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைடா, எனக்கு ஏற்கனவே நிறையா இருக்குது அப்படின்னா என்ன. அப்போ அப்படி இருந்தும் அவன் எதுவும் பண்ணலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தரே ஏசாவின் இடத்துல பேசியிருக்கு. கரெக்டா? நம்மகிட்ட என்னதான் பலன் இருந்தாலும் யாக்கோப் வந்து he was no match for that 400 men from ஈசா. அவன் நினைச்சிருந்தான்னா மொத்தத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் அங்கே இல்லை அப்படின்னா வந்து
யாக்கோபால அந்த இடத்துல வந்து அவனால் உயிர் பிழைச்சிருக்கவே முடியாது. நம்மகிட்ட என்னதான் இருந்தாலும் வந்து அதை வச்சு வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இன்றைக்கு வாழ்க்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணோம்னா கூட வந்து ஏதோ ஒரு மேனேஜருக்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு காரியம் நம்ம நடக்கிறதுக்கோ நம்மளுடைய இதை வந்து ஏதோ யூஸ் பண்ணி சரி ஓகே ஏதோ ஒன்று பேசி நமக்கு வந்து நடக்க வேண்டிய காரியத்தை வந்து இவர் பண்ணுவாரோ அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தோம்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அதே மாதிரி சத்துருவனிடத்துல போகும்போது வந்து அவன் we are no match for the devil unless we have God with us. நம்ம வந்து நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம போனோம்னா அவனால பற்றி இதெல்லாம் என்னது, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு அப்படிமா. ஸோ கர்த்தர் அந்த இடத்துல இல்லாவிட்டால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை வெற்றி அந்த ஒரு காரியத்தில் வந்து நம்மளால வந்து வெற்றி கொள்ள முடியாது. ஸோ சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். லேகியம் தூதர்கள் வந்து அவரோடு கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அங்கே எப்படி வந்து யாக்கோபுக்கு அவர் அடைக்கலமாக இருந்து அவனை உயிர் தப்ப பண்ணினாரோ ஏசாவின் இடத்துல இருந்து, அதே போல நம்மளோடு கூட சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை வந்து உயிர் தப்ப பண்ணுவார், காரியங்களை மேற்கொள்ளுகிறது நம்ம பலன் கொடுப்பார். அடுத்தது வந்து பூமியிலே அந்த 8, 9, 10 வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது வந்து நம்ம பார்க்குறோம். அதோட சாராம்சம் வந்து கர்த்தரால் மாத்திரம்தான் வந்து போர்களை நிறுத்த முடியும் அப்படின்னு வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பூமிகள் வந்து எவ்வளோ கொந்தளித்து எவ்வளோ நம்ம இதில் பார்க்குறோம். இந்த வேர்ல்டு வார்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பீஸ் ட்ரீட்டிஸ்லாம் பண்ணாங்க, எவ்வளோ அலையன்சஸ்லாம் கூட, நேட்டோ அலையன்ஸ், அந்த அலையன்ஸு, அப்புறம் யூஎன். ஓகே, இது ஏதோ இருக்குது, எப்படியாவது வந்து உலகத்தில் வந்து ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து பல ரிலீஜன்லாம் சேர்ந்து, இந்த போப்பு, புத்த மத தலைவர், இவங்கெல்லாம் ஒரு இதில் சேர்ந்து எப்படியாவது வந்து ஓகே ரிலீஜன் மூலமாக வந்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியுமா? நத்திங் இஸ் பாசிபிள் அன்லெஸ் காட் டிசைட்ஸ் ஆர் ஹீ வாண்ட்ஸ் டு எண்ட் தட் வார். அது என்ன ஒரு காரியமாக தான் கர்த்தரால் மாத்திரம்தான், கர்த்தரிடத்துல திரும்பும் பொழுது மாத்திரம்தான் அந்த சூழ்நிலைகளை வந்து மாற்றுறதுக்கு முடியும். ஒன்லி ஹிஸ் பவர் இஸ் அபவ் ஆல் த பவர்ஸ். ராஜரீகங்கள் வந்து அவருக்கு கீழே மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னா அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். நான் வந்து நினைக்கிறேன் அவர் அதில் வந்து அவங்க போட்டுருக்காங்க, வில்லை முறிக்கிறார், அம்புகளை உடைக்கிறார், அந்த ரதங்களை வந்து சுட்டெரிய பண்ணி நெருப்பினால் சுட்டெரிக்கப்படுகிறார். ஸோ அன்றைக்கு காலத்தில் வந்து அது இருந்தது. ஓகே, இன்னைக்கு வந்து ரதங்களோ வந்து அம்புகளோ இதுவும் இல்லை. அப்போ நான் யோசிக்கிறேன் எப்படி வந்து இதுக்கு வந்து ரிலேட் பண்ண அப்படின்னு. சும்மா என்னோட இமேஜினேஷன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா மிசைல்ஸோ இல்லை வந்து இந்த அம்யூனிஷன் எல்லாமே வந்து many things works on electronics. The radars எல்லாம் radar electronics தான், missiles electronics, probably gun வந்து it's mechanical, but everything else தூரத்துல இருந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு வார் ஷிப் அப்படின்னா everything is electronic, வார் பிளேனா everything is electronics. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் வந்து அந்த ஹோல் அந்த எலக்ட்ரானிக்ஸே வந்து குழப்பி விடும். பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் அந்த ஃபீல்டு சொல்லுவாங்க, அந்த அதுக்குள்ளே வந்து சில இது போகும்பொழுது வந்து அந்த டோட்டல் எலக்ட்ரானிக்ஸே வந்து அது வந்து குழப்பி விட்டுரும், அந்த சிக்னல்ஸ் வந்து சரியாக போகாது. ஸோ கர்த்தருடைய மகிமை ஒரு வேளை வந்து வருகிறப்போ வந்து இப்படி மொத்தமும் வந்து ஒரு வேளை வந்து குழம்பி போய் வந்து அவன் என்னென்னமோ பட்டனை தட்டி பார்ப்பான், ஆனால் ஒன்றும் பறக்காது. என்னமோ பட்டனை தட்டி பார்ப்பான், ஒரு ஃப்ளைட்டும் மேலே போகாது. பட்டனை தட்டி பார்ப்பான், ஒரு ஷிப்பும் நகராது. மேபி அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறது, அவருக்கு மிஞ்சின ஒரு ஞானம் வந்து யாருக்கும் இருக்க முடியாது. மேபி அப்படிதான் வந்து கர்த்தர் இன்றைக்கு காலத்தில் வந்து ஒரு வேளை வந்து கர்த்தர் அந்த போர்களை நிறுத்தணும் அப்படின்னு வந்து வருகிறார். 2வது வருகையில் வந்து அவருக்கு எதிராக வருகிறவர்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து மேபி கர்த்தர் அப்படி வந்து யூஸ் பண்ண வரும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து இதில் பார்த்துருக்கோம், அந்த Y2K ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். அந்த டைம் வந்து அப்படி தான் சொன்னாங்க கரெக்டாக. அந்த 2000 வரும்போது வந்து ஐயோ எல்லா கம்ப்யூட்டரும் கிராஷ் ஆகிடும் அப்படின்னா கரெக்டாக. அது மாதிரி கர்த்தர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ ஞானம் படைத்தவராக இருக்கிறார். எனிவே அது ஜஸ்ட் என்னோட இமேஜினேஷன். பட் the point is only God can stop. நம்மளுடைய வாழ்க்கையில் சில போர்கள் இருந்தாலும் வந்து கர்த்தர் மாத்திரம்தான் வந்து அந்த காரியங்களை ஸ்டாப் பண்ண முடியும். we cannot do it ourselves. ஸோ நம்ம சைடில் வந்து பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு காரியம் தொடர்ந்து வந்து கர்த்தர் ப்ரேயர் பண்ணுறது தான்,
ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுக்கும்போது God is able to take care of everything. ஓகேவா? 4 பாயிண்ட். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து be not afraid because God is your refuge and strength. ஓகே, பயப்படாமல் இருக்கணும் because கர்த்தர் நம்மளுடைய அடைக்கலமா இருக்கிறார், அவர் நம்முடைய பலமா இருக்கிறார். ரெண்டாவது be glad, சந்தோஷமா இருக்கணும் because God's river or the spirit of gladness is running through us. ஓகே, கர்த்தர் நம்முடைய ஆவியானவர்கள் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார், நம்ம சந்தோஷமா இருக்கணும். மூணாவது be not moved because God is in the midst and he is our help. கர்த்தர் நமக்கு மத்தியில இருக்கிறார், ஸோ நம்ம அசைக்கப்படுகிறது இல்லை, let's not be moved. நாலாவது be still, அதில் இருக்கு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still because God is doing everything for us. நம்ம வந்து நம்ம சொந்த முயற்சிகள் எவ்வளோதான் பண்ணாலும் வந்து சில காரியங்கள் வந்து பண்ண முடியாமல் போகலாம். God is able to do everything. But our responsibility in all this is, சங்கீதம் 33:12 வந்து ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. Blessed, அந்த வசனத்தை மட்டும் வந்து நீங்கள் தமிழில் வாசிங்க. Blessed is a nation whose God is the Lord. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஜாதி பாக்கியம் உள்ளது. ஸோ கர்த்தரை நமக்கு சொந்தமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து we can have all those four. எதற்கும் பயப்பட தேவையில்லை, எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷமா இருக்க முடியும், நம்ம எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படுகிறதும் இல்லை. எல்லா சூழ்நிலையும் நம்ம உட்கார்ந்து இருந்து நமக்கு எதிராக நடக்கிற காரியங்கள் அழிந்து போகிறது, கர்த்தர் அதை உடைக்கிறத, அது நமக்கு எதிராக எழுப்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ண போகிறத நம்மளுடைய சொந்த கண்களாக நம்ம காண முடியும். நம்ம கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார்.